ஷேய் நந்தி, விதவிதமாக பருப்பு ரைஸு அரிசியெல்லாம் நாங்கள் தயாரித்து கொண்டே இருக்கோம். விதவிதமாக பாக்கெட்டு போட்டு தயாரித்து வச்சுருக்கோம். காகித பேப்பரை கொண்டா விற்பனை ஆன உடனே தயாரிக்கிறோம். வீட்டில் கொண்டு போய் பொட்டமாக அடைஞ்சி இத்தனாயிரம் ஏக்கர் இத்தனை வீடு, இத்தனை மாளிகை, இத்தனை நகைகள், இத்தனை சேலை சுடிதார், இத்தனை இலே உழைப்பு இல்லாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது ஒரு புத்தியாடா உங்களுக்கு? ஒட்டா பேல உடம்ப வளைச்சி உன் உயிர் வாழ்றதுக்கு மண்ணில் சுரண்டி விவசாயம் பண்ணி தின்னேன்னா அந்த அறிவு வரும். ஏண்டா மூளையை திரிக்காம பார்த்தியா? படிக்க விட்டு படிப்பு கல்வியால் திரிச்சு மூளையை பாழாக்குனானா இப்போ அந்த மூளைக்கு நாய் கொரோனா காய்ச்சல் அப்படியே சுண்டி வரும். கவலைப்படாதீங்கடா. இப்போ கணக்கு பார்த்தோன்னே கூட கொஞ்சம் ஆடுவான். மானிடப்பே தமிழ் வார்த்தை பேசுகிறவன் பார்த்த உடனே கணக்கு பார்த்தோன்னே ஆடுவான். 2 காலை தோளில் தூக்கி போட்டு ஆடுவான். ஆடுறா அப்படிம்பாரு. ஆட விட்டு ரசித்து உள்ளே கூடி நாய் கொரோனா காய்ச்சலை உள்ளே விடுவார். முக்கால் சத்தியம். இப்போ கூடிய சீக்கிரமாக 4 வீலரில் நடிகை ஆபாசமாக நடிக்கிற சேலை பூரா உடைகள், ட்ரெஸ்ஸுகள், அதே மாதிரி அரசியல்வாதி குடும்பத்தார்கள்லாம் 4 வீலரில் தூக்கி போட்டு அந்த ட்ரெஸ்ஸுகளை மாட்டி ஆடிக்கொண்டே இருக்கும். ஓட்டு முத்திரை போடுறவன் இது நல்லா இருக்குது, எம்எல்ஏ வீட்டில் நல்லா இருக்குது, எம்பி வீட்டில் நல்லா இருக்குது, முதலமைச்சர் வீட்டில் நல்லா இருக்குது, கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் வார்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்குது, அது ஆடுது நல்லா இருக்குது, நம்ம கையடிச்சு கலட்டி விடுவோண்டா பார்த்தே அப்படியேம்மா தொலைஞ்சடா ஓட்டா பேடா. அறிவியட்ட முட்டாப்பையில் அறிவு கொடுத்தாருல. இப்போ எல்லாம் நொறுக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டு அவமதித்து வெளியில் ஆடுதான். எப்படியே கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டு நீதிமன்ற தலை வாசல் அவமதிப்பு, நீதிமன்றமே அவமதிப்பு. அது அவமதித்து பலாயிரம் கோடியை வச்சு பேப்பர்களை வச்சு வேட்டு போடுவான், வெடி போடுவான். ஏப்பா அப்படியே மாணவர்பட இராணுவ முப்பட உள்ள வரையில் அப்படியே கசைக்கு விட்டு புள்ளிஞ்சு விட்டுருவான். வருண்டா டைம் வரும். கவலைப்படாதீடா. முக்கால் சத்தியம். உறிஞ்சிக்கிட்டே அலங்கடா. உரிங்கடா. ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு இப்போ அது மூலியமாக கிருமி நாய் கொரோனா காய்ச்சலை ஏற்றுனா அப்படி இருக்கும். சுண்டி கடிக்க விடுவார். அப்படியே கறி திங்கல. கறி அப்படியே சட்டி பானையில் வச்சு ரசனையாக உட்காந்து இலைய போட்டு திங்கல. மாற்றி அடிக்கல. ஒருத்தன் போய்கிட்டு இருக்கல வண்டி 4 வீலர் 2 வீலர் அவன் பொண்டாட்டியை கடிப்பான், இவன் அவளை கடிப்பான், அவன் அவளை மாற்றி கடிக்க விடுவார். அந்த வெயில் தாக்கத்தில் உச்சி தலையில் ஏற்றையில் அந்த காய்ச்சல் நாய் கொரோனா காய்ச்சலை விட்ட உடனே அடிக்கும். அந்த நாக்கு நிற்காது. நாக்கு எப்படி நாய் தொங்க விட்டு கேதுன்னு இலைக்கா அந்த மாதிரி கடிக்க விடுவார். முக்கால் சத்தியாடா. பிடிச்சிக்கோங்கடா.